இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பாபிள் ஸ்டிட்ச் மாதிரி தான் வரும், ஆனா ஒரு ஸ்லைட் டீவியேஷன் இருக்கு. ஸோ இது போடுறதுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், போட்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு டபுள் க்ராஷே மட்டும் இந்த எட்ஜில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த பாப்கார்ன் ஸ்டிச் போடுறதுக்கு நம்மளுக்கு டபுள் க்ராஷே மட்டும் போட தெரிஞ்சால் போதும். ஸோ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரே லூப்பில் 5 தடவை நீங்கள் வந்து டபுள் க்ராஷே போடணும். ஸோ 1 2 3 ஒரே லூப்பில் தான் நான் போடுறேன். 4 5 டபுள் க்ராஷே போட்டுட்டு ஸோ இந்த லூப் வந்து ஹூக் வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க, அது போகாதபடி. என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டிச்லேருந்து 5வது ஸ்டிச்சில் நம்ம லூப் விடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச், இந்த லூப் இருக்கிறது. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ இந்த ஃபிஃப்த் ஸ்டிச்சில் பின்னாடி இருந்து நான் வந்து உள்ள ஹூக்கை விடுறேன். ஸோ ஸ்டிச்சுக்குள்ளார விடுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் விடுவோம். இப்போ மேலே வந்து உங்களுக்கு இந்த வி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். விட்டுட்டு இந்த லூப்பை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த லூப் வழியா எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் நீங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஸ்டிச்சுமாங்க. நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்டிச் விட்டு போட்டு காமிக்கிறதுக்கோசரம் ஒரு ஸ்டிச் விட்டு பண்ணுறேன் நான். ஸோ 5 டபுள் க்ராஷே போடணும் நம்ம இங்கே இதுலேயே. 1 2 ஸோ சேம் ஸ்டிச்லேயே நான் வந்து 5 டபுள் க்ராஷே போடுறேன். 3 4 5 டபுள் க்ராஷே போட்டுட்டு இந்த ஹூக்கை இந்த லூப் வந்து தூக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், 5வது லூப்பில் பின்னாடி இருந்து நான் ஹூக் விடணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5வது லூப்புக்குள்ளார விட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேப் எப்பவுமே விடுற மாதிரி இந்த கேப் வழியாக விட்டு இந்த த்ரெட்டை ஹூக்கில் ஹோல்ட் பண்ணி அது வழியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் நான். ஸோ இதுதான் உங்களுக்கு பாப்கார்ன் ஸ்டிச்சுமாங்க. இது வந்து 2 ஸ்டிச் போட்டிருக்கனால கொஞ்சம் கிளியராக தெரியல, ஆனால் நீங்கள் அந்த கண்டினியூஸாக போடும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. 2-3 தடவை போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும்.